இல்லை வலது கையை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ் சொல்லுவோம். தந்தையே உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்கள். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய் ஆவியாரே உமக்கு நன்றி. மாட்சி. தந்தையே உமக்கு மாட்சி, இயேசுவே உமக்கு மாட்சி, தூய் ஆவியாரே உமக்கு மாட்சி. இல்லை கண்ணை மூடினீங்களா? கண்ணை மூடி சொன்னீங்களா, கண்ணை திறந்து சொன்னீங்களா? கண்களை மூடி சொல்லணும். இன்னொரு தடவை சொல்லிடுவோம். புகழ். தந்தையே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் புனித மாற்றிந்தை போரசுடைய விழாவுக்கு தொடக்க நாளாகி இன்று கொடியேற்றி இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம். இந்த நாட்கள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக அமைய வேண்டும் என்று நான் பங்கு தந்தையின் சார்பாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. நாம் எல்லோரும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இயேசு இறைவேண்டல் செய்தது போல நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். எல்லாருடைய வாழ்விலும் இறைவேண்டல் ஒரு முக்கிய இடத்தை பெற வேண்டும். ஒருவர் கிறிஸ்தவர் என்பதற்கு என்ன அடையாளம்? நாமெல்லாம் கிறிஸ்துவர் என்பதற்கு எதை அடிப்படையான ஆதாரமாக நாம் கொள்வோம்? நாங்கள் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறோம், அதனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாமா? அல்லது நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கு சான்றிதழ் வைத்திருக்கிறோம், அதனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாமா? அல்லது நாங்கள் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு செல்கிறோம், அதனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாமா? இவை மூன்றை விட மேலான, அனைத்தை விட மேலான ஒரு அடையாளம், யாரெல்லாம் இறை வேண்டல் செய்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். யாரெல்லாம் இறைவேண்டல் செய்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். திருப்பி சொல்லுங்கள். ஆகவே இந்த திருவிழா நாட்களில் நாம் எல்லோரும் இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 சீடர்கள் இயேசுவிடம், ஆண்டவர் எங்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். காலங்காலமாக நாம் கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம். பலருக்கும் இறைவேண்டல் செய்கிற பழக்கம் இல்லை. அதற்கு காரணம், ஒன்று அவர்களுக்கு இறைவேண்டல் செய்ய தெரியவில்லை, அல்லது இறைவேண்டல் செய்ய ஆர்வமில்லை. 2 காரணங்கள் தான். ஒன்று இறைவேண்டல் செய்ய தெரியவில்லை, அல்லது இறைவேண்டல் செய்ய ஆர்வமில்லை. 2 காரணத்தை சொல்லுங்கள். இறைவேண்டல் செய்ய தெரியவில்லை, இன்னொன்று நீங்கள்லாம் எந்த குழுவினர்? இறைவேண்டல் செய்ய தெரியவில்லையா, இறைவேண்டல் செய்ய ஆர்வம் இல்லையா? இதில் எதை மன்னிக்கலாம், எதை மன்னிக்கக்கூடாது? தெரியவில்லை என்பதை மன்னிக்கலாம், ஆர்வமில்லை என்பதை மன்னிக்க முடியாது. எல்லோரும் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய வாழ்வில் இறைவேண்டல் இருக்க வேண்டும். இறைவேண்டல் என்றால் ஜபம் என்பதற்கு பதிலாகத்தான் நான் இறைவேண்டல் என்று சொல்கிறேன். காரணம், நம்முடைய திருவிவிலியத்திலும் திருப்பலி நூலிலும் திருப்புகழ் மாலையிலும் ஜபம் என்ற சொல்லை எடுத்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜபம் என்ற சொல்லை விவிலியத்திலிருந்து எடுத்து விட்டார்கள், திருப்பலி நூலிலிருந்தும் எடுத்து விட்டார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? காரணம், ஜபம் என்பது தமிழ் கிடையாது, அது வடமொழி சமற்கிருதம். ஆகவே ஜபம் என்ற சொல்லுக்கு பதிலாக இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல் சொல்லுங்கள். இந்த சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நான் வாசித்ததை கூட நீங்கள் கூர்ந்து கவனித்திருந்தால், இயேசு இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார். எங்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும் என்று இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல் ஆகிய சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே நானும் அந்த சொற்களைத்தான் பயன்படுத்துகிறேன். ஜபம் என்ற சொல்லை பயன்படுத்துவது தவறு கிடையாது, ஆனால் அது தமிழ் அல்ல, அது வடமொழி சமற்கிருதம். ஆகவே நம்முடைய திருவிவிலியத்தில் இருந்தும் திருப்பலி நூலிலிருந்தும் திருப்புகழ் மாலையிலிருந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜபம் என்ற சொல்லை அகற்றி விட்டார்கள். அதே போலவே இன்னும் பல சொற்களை அகற்றி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக அபிஷேகம் என்கிற சொல், அந்த சொல்லை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக அருள் பொழிவு, திருப்பொழிவு என்ற சொல் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதே போலவே அக்கினி என்ற சொல்லுக்கு பதிலாக தீ, நெருப்பு ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பரிகாரம் என்ற சொல்லுக்கு பதிலாக கழுவாய் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய மொழியை சாராத வடமொழி சமற்கிருதத்தைச் சேர்ந்த அனைத்து சொற்களையும் அகற்றிவிட்டு நல்ல தமிழ் சொற்களை நம்முடைய திருவிவிலியத்திலும் திருப்பலி நூலிலும் திருப்புகழ் மாலையிலும் நம்முடைய திறவை நமக்கு தந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இன்னும் அந்த பழக்கத்திற்கு வரவில்லை. ஆகவே நாம் இனிமேல் இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல் சொல்லுங்கள். இந்த சொற்களுக்கு
பழகிக்கொள்ள வேண்டும். ஜபம் என்ற சொல்லை பயன்படுத்தினாலும் தவறு அல்ல. ஆனால் அதில் அது இந்த நம்முடைய விவிலியத்திலும் திருப்பலி நூலிலும் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் இறை வேண்டல் இருக்க வேண்டும். பொதுவாக இறைவேண்டலை நாம் 3 வகையாக பிரிக்கிறோம். தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லணும். தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். சொல்லுங்கள். என்ன திருப்பி சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். திருச்சபை சமூக இறைவேண்டல். இப்போ இது என்னது? திரு அவை சமூக இறைவேண்டல். தனி இறைவேண்டல்னா என்ன? ஒவ்வொருவரும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். குடும்ப இறைவேண்டல்னா என்ன? எல்லா குடும்பங்களிலும் நாள்தோறும் இறைவேண்டல் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வில் இந்த 2 இருக்குதா? திரு அவை சமூக இறைவேண்டல் இருக்குது. ஏன்னா எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இன்றைக்கி வந்திருக்கீங்க, இந்த 10 நாளும் வருவீங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவீங்க, அது பாராட்டுக்குரியது. ஆனால் பெரும்பாலான கத்தோலிக்கருடைய வாழ்வில் அது மட்டும்தான் இருக்கிறது. பல கத்தோலிக்கருடைய வாழ்வில் தனி இறைவேண்டல் இல்லை. பல கத்தோலிக்க குடும்பங்களில் குடும்ப இறைவேண்டல் இல்லை. அனைவரும் சொல்லுங்கள், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்களை மன்னியும். எதுக்கு? எங்களுடைய வாழ்வில் தனி இறைவேண்டல் இல்லை. எங்களுடைய குடும்பங்களில் குடும்ப இறைவேண்டல் இல்லை. நாங்கள் கோயிலுக்கு மட்டும் வர்றோம், அவ்வளோதான். கோயிலுக்கு நாம் செய்கிற இந்த வழிபாட்டிலும் இந்த இறைவேண்டலிலும் எவ்வளவு தரம் இருக்கிறது, எவ்வளவு குவாலிட்டி இருக்கிறது, எவ்வளவு நன்றாக நாம் இறைவேண்டல் செய்கிறோம் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதனால தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். தந்தைக்கும் இயேசுவுக்கும் தூய ஆவியாருக்கு புகழ் சொல்லும்போது நீங்கள் கண்ணை திறந்திருந்தீங்களா, கண்ணை மூடி இருந்தீர்களா? எது சிறந்தது? கண்களை மூடும் பொழுது நமக்கு பராக்குகள் குறைகின்றன, மனம் ஒருமனப்படுகிறது, நம்முடைய இதயம் இறைவன் நோக்கி எழும்புகிறது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி சொல்லிடுவோம். தந்தையே உமக்கு புகழ், தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். ஆகவே இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அதில் ஒரு தரம் இருக்க வேண்டும். தரத்தோடு குவாலிட்டியோடு மேம்பட்ட இறைவேண்டலை நாம் செய்ய வேண்டும். பல நேரங்களில் நாம் எந்திரத்தனமாக நாம் இறைவேண்டல் செய்கிறோம். அதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த திருவிழா நாட்கள் இதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் தனி இறைவேண்டல் இருக்க வேண்டும். தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். இந்த 3இல் மிக முக்கியமானது, அவசியமானது தனி இறைவேண்டல் தான். எல்லோரும் ஒவ்வொருவரும் தனியாக நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். காரணம், இயேசுடைய வாழ்வில் அது இருந்தது. விவிலியம் வச்சுருக்கீங்களா? யாரெல்லாம் விவிலியம் வச்சுருக்கீங்க? அப்படி தூக்கி காட்டுங்க. 1 2 3 4 5 ஓகே, 6 பேர். முதல்ல விவிலியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாள்தோறும் கோவிலுக்கு வரும்பொழுதெல்லாம் கொண்டு வர வேண்டும். நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். விவிலியத்தை வாசிப்பதே ஒரு இறைவேண்டல் தான். மார்க் நற்செய்தி 1:35. மார்க் நற்செய்தி 1:35 எடுத்து வாசிங்க. அதில் நாம் பார்க்குறோம், இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியாதொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். வாசிங்க, மார்க் 1:35. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியானதொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். கவனிங்க, நீங்கள் அடுத்த முறை விவிலியம் வாசிக்கும் போல கவனிக்கணும். ஜெபித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு பல தான் என்ன போட்டிருக்காங்க? வேண்டிக் கொண்டிருந்தார் அப்படின்னு. ஜபம்ங்கிற நாட்கள்னு சொன்ன ஜபம்ங்கிற சொல்லே கிடையாது. அடுத்த முறை நீங்கள் விவிலியத்தை புரட்டி வாசிக்கும் போது அது கொஞ்சம் கவனிங்க. ஆகவே இயேசு தனியாக விடியற்காலை கருக்களில் எழுந்து ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அதுதான் தனி இறைவேண்டல் என்று சொல்கிறோம். இயேசுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியம் அதுதான். இயேசு தனியாகவும் இறைவேண்டல் செய்தார், குழுவாகவும் இறைவேண்டல் செய்தார், சமூகமாகவும் இறைவேண்டல் செய்தார். ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். அது ஆர்வம் இல்லாததால் நாம் இறைவேண்டல் செய்வதில்லையா, அல்லது தெரியாததால் இறைவேண்டல் செய்வதில்லையா? அதனால தான் இந்த சீடர்களுக்கு தெரியவில்லை. இறைவேண்டல் செய்ய ஆர்வம் இருந்தது, ஆனால் எப்படி இறைவேண்டல் செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இயேசுகிட்ட என்ன கேட்டாங்க? ஆண்டவர், எங்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும். லூக்கா நற்செய்தி 11:2 வாசிங்க. லூக்கா 11:1 இன்னைக்கு வாசித்தோம்ல, இன்னைக்கு திருப்பலியில் வாசித்ததான். லூக்கா 11:1. இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். மீண்டும் பாருங்க, இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற போல என்ன போட்டிருக்காங்க? இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்புறம் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர்
அவரை நோக்கி, ஆண்டவரே, இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு கற்றுக் கொடு, எங்களுக்கு கற்றுத்தாங்க, இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாங்க என்று இயேசுடைய சீடர்கள் இயேசுவிடம் கேட்குறாங்க. இயேசுவும் கற்றுக் கொடுக்கிறார். அனைவரும் சொல்லுவோம், தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். கண்ணை மூடினீங்களா? கையை உயர்த்தினீங்களா? மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. தந்தையே, இப்படி நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அந்த இறைவேண்டலுடைய தரம் மேம்படுகிறது. ஆகவே இயேசுடைய சீடர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இறைவேண்டல் வேண்ட ஜெபிக்க என்று சொல்லுக்கு பதிலாக தான் எங்களுக்கு வேண்ட கற்றுத்தாரும். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார், நாமும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். ஆகவே இறைவேண்டல் செய்ய இயேசு கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தாரு? நீங்கள் எப்படி இவ்வாறு சொல்லுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். ஆகவே ஒரு இறைவேண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் 5 கூறுகள் இருக்க வேண்டும். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இந்த 5 கூறுகளும் இறைவேண்டலில் இருக்க வேண்டும். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். ஆராதனைனா என்ன? கடவுளை அனைத்திற்கு மேலாக, அதான் ஆராதனை. ஆராதனை என்றால் எல்லாருக்கும் மேலாக. அதுதான் அந்த 10 கட்டளைகளை இயேசு எப்படி 2 கட்டளைகளால் சுருக்கினார். உன் கடவுளாகி ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்யணும், முழுசா. அதுதான் ஆராதனை. அரைகுறையாக செய்வது ஆராதனை அல்ல. அனைத்திற்கு மேலாக கடவுளை மட்டுமே அன்பு செய்வது ஆராதனை. எல்லாரும் இணைந்து இறைவேண்டல் மன்றாட்டு சொல்வோம். வலது கையை உயர்த்தி கண்களை மூடி, தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். தூய் ஆவியாரே, துணையாளரே, உம்மை ஆராதிக்கின்றேன். மூவோர் இறைவா, உம்மை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் உம்மை ஆராதிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். ஆமேன். ஆமீன் சொன்னோம்னா கையை கீழே போட்டுடலாம், கண்ணை திறந்துடலாம். அப்போ பாருங்கள், முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இறைவேண்டல் செய்யும்போது வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. முழு உள்ளம், முழு உடல், முழு ஆன்மா எல்லாம் இணைந்து நம்ம ஆண்டவரை வழிபட வேண்டும். இதுதான் ஆராதனை. முதல்ல ஆராதனை. ரெண்டாவது என்னது? இறை புகழ்ச்சி, நன்றி. ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாருடைய வாழ்விலும் கடவுள் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவை அனைத்திற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நாள்தோறும் புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்த வேண்டும். புகழ்ச்சி என்பது கடவுளுடைய நன்மைத்தனத்தை அறிக்கையிடுவது. நன்றி என்பது கடவுள் நம் வாழ்வில் செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துவது. நாள்தோறும் நாம் கடவுள், இயேசு அதான் கற்றுக் கொடுக்கிறார். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. கடவுளுடைய பெயரை போற்ற வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும். ஆகவே நாம் இந்த இறை புகழ்ச்சி செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை வலது கையை உயர்த்தி கண்களை மூடி நாம் தந்தை, இயேசு, தூய் ஆவியார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே தூய் ஆவியாரே உமக்கு புகழ், நன்றி, மாட்சி, உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம்.
உம்மை அன்பு செய்கிறோம். ஆமென். ஆகவே இறை புகழ்ச்சி தந்தைக்கும் இயேசுவுக்கும் தூய் ஆவியாருக்கும் நாம் புகழ்ச்சி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நன்றி. நிறைய பேருடைய வாழ்வில் நன்றி இல்லை. கடவுளுக்கும் நன்றி இல்லை, மனிதர்களுக்கும் நன்றி இல்லை. நாம் முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய வாழ்விலும் கடவுள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பொழித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் ஒரு தியரி ஒன்று வைத்திருக்கிறேன். என்னவென்றால், எல்லாருடைய வாழ்விலும் உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசிகள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. எனக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசிகள் என் வாழ்வில் இருக்கின்றன. சொல்லுங்க, திருப்பி ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு 20 வயது என்றால் 20 ஆசிகள், 40 வயது என்றால் 60 வயது என்றால் அவ்வளோ ஆசிகள் உங்கள் வாழ்வில் இருக்கு. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே நான் என்னுடைய பங்கு மக்களுக்கு ஒரு அட்டை அச்சிட்டு கொடுத்துருக்கேன். அதில் 60 ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. 60 ஆசீர்வாதங்கள். அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வு இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நன்றி செலுத்த வேண்டும்? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நன்றி செலுத்த வேண்டும்? எப்போவுமே. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நான் கேட்குறப்ப நீங்கள் தான் எத்தனை நாள்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் தனியாக நன்றி செலுத்த வேண்டும், குடும்பமாக நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல் சொல்லுவோம். இந்த இங்கே குழுவிற்கு இத்தனை பேரில் யாருடைய வீட்டிலாவது நாள்தோறுமோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவையோ குடும்ப ஜபம், குடும்ப இறைவேண்டல் யார் வீட்டிலே இருக்குதா? கை தூக்குங்க. 1 யோசிக்கிறாங்க, 2, 3 பேர் கை தூக்குறாங்க. 3 பேர் கை தூக்குறாங்க. எனக்கு இந்த கை தூக்குறதுல ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். ஒரு தடவை ஒரு இடத்துல இது மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டுருவேன். அப்போ இதை மாதிரி ஒரு அம்மா கை தூக்குனாங்க. இப்போ 3 பேர் கை தூக்கியிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், இவங்க இல்லை வேற ஒரு அம்மா, இவங்களுக்கு அது சரிப்படுதோ என்னமோ தெரியல. அப்போது உங்கள் வீட்டில் யாரெல்லாம் குடும்பமாக இறைவேண்டல் செய்கிறீங்க? உங்கள் கணவர் இறைவேண்டல் செய்கிறாரா? இல்லை ஃபாதர், கணவர் வெளியூரில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க குடும்ப ஜபத்தில் கலந்துக்கிட்டதில்லை. உங்கள் மகள் செய்கிறாங்களா? மகள் காலேஜ்லேருந்து லேட்டாக தான் வருவாங்க, ஆனால் அவங்க செய்கிறது கிடையாது. சரி, மகன் செய்கிறாரா? மகன் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார். அப்போ யாரெல்லாம் குடும்ப ஜபம் செய்கிறீங்க? நான் மட்டும்தான் குடும்ப ஜபம் செய்கிறேன். இதுக்கு பேர் குடும்ப ஜபமா? இல்லை. ஆகவே குடும்ப ஜபம் செய்கிறோம் என்று பலரும் கை தூக்குறார்கள். அதை அவர்களிடம் துருவி கேட்டால் கடைசியில் பார்த்தா யார்? அவங்க மட்டும், அல்லது அவங்க கூட யாராவது ஒரு மகள். கணவர் செய்வதில்லை, மகன் செய்வதில்லை, எல்லாரும் சேர்ந்து செய்வது தான் குடும்ப இறைவேண்டல். அது நம்முடைய குடும்பங்கள் இல்லாமல் போனது மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய பரிதாபம். முன்பு உங்களுடைய மூதாதையர்கள் காலத்தில் எல்லாம் எல்லா வீடுகளிலும் குடும்பமாக இறைவேண்டல் செய்தார்கள். ஜெபமாலை சொன்னாங்க. அவங்களுக்கு நிறைய ஜெபங்கள் தெரியாது. ஜெபமாலை சொன்னாங்க, அச்சிஷ்டவர்களை நோக்கி, புனிதர்களை நோக்கி இறைவேண்டல் செய்தாங்க. குடும்பமாக இறைவேண்டல் செய்தார்கள். குடும்ப ஜெபம் இருந்தால்தான் சாப்பாடு என்று வளர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? இல்லையா? இருக்கிறாங்க. 1-2 இருக்காங்க. நான்லாம் அந்த தலைமுறையை சேர்ந்தவன் தான். ஆகவே மீண்டும் நாம் இதை புதுப்பிக்க வேண்டும். இன்று புனித மார்ட்டின் தே போரஸுடைய விழா உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. நாள்தோறும் தனியாக இறைவேண்டல் செய்யுங்கள், நாள்தோறும் குடும்பமாக இறைவேண்டல் செய்யுங்கள். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், 5 நிமிடங்கள் தனியாக இறைவேண்டல் செய்யுங்கள் காலையில், 5 நிமிடங்கள் குடும்பமாக இறைவேண்டல் செய்யுங்க மாலையில், 5 நிமிடங்கள் தனியாக இறைவேண்டல் செய்யுங்கள் காலையிலே, 5 நிமிடங்கள் குடும்பமாக இறைவேண்டல் செய்யுங்கள் மாலையிலே. இதை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது, ஆர்வம் இல்லை என்று சொல்லக்கூடாது. என்ன, நாம் நன்றியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய வாழ்வில் கடவுள் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளில் ஒரு சிலவற்றை நாம் இப்பொழுது சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வலது உயர்த்தி கண்களை மூடி நீங்கள் சொல்ல வேண்டியது, இறைவா உமக்கு நன்றி. சொல்லுங்கள். வாழ்வு என்னும் கொடையை தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. நோய் நொடியின்றி வாழச் செய்வதற்காக இறைவா உமக்கு நன்றி. தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக
அருமையான பெற்றோரை தந்ததற்காக, குடும்ப உறுப்பினர்களை தந்ததற்காக, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தருவதற்காக, உடுக்க உடை தருவதற்காக, எங்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக, எங்களுக்கு போதுமான செல்வத்தை தந்திருப்பதற்காக, மகிழ்ச்சி என்னும் கொடையை தந்திருப்பதற்காக, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக, கல்வி அறிவாற்றல் என்னும் கொடைக்காக, ஞானம் என்னும் கொடைக்காக, ஒவ்வொரு நாளும் இரவில் நாங்கள் உறங்குவதற்காக, ஓய்வு என்னும் கொடையை தருவதற்காக, மன நிம்மதி என்னும் கொடைக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக, உறவுகள் தருகின்ற மகிழ்ச்சிக்காக, இறை நம்பிக்கை என்னும் கொடைக்காக, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற மீட்பு என்னும் கொடைக்காக, கிறிஸ்தவ வாழ்வு என்னும் கொடைக்காக, அன்னை மரியாவை தாயாக தந்ததற்காக, எங்கள் குடும்பங்களிலே உள்ள குழந்தைகளுக்காக, குடும்பங்களில் உள்ள மூத்தவர்களுக்காக, குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக, எங்களுக்கு தேவையான ஆசிகளை பொழிவதற்காக, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாப்பதற்காக, கரம் பிடித்து வழிநடத்தி செல்வதற்காக, நீர் ஒருவரே போதுமானவராக இருப்பதற்காக, தாயும் தந்தையுமாக இருப்பதற்காக, நல்ல நண்பராக ஆயராக இருப்பதற்காக, வழி நடத்தி செல்வதற்காக, எங்கள் அனைத்துமாய் இருப்பதற்காக. ஆமேன். கை வலிக்குதா? கை வலிக்குதா? கண்ணு வலிச்சுதா? கண்ணு வலிச்சிருக்காது, கை வலிச்சிருக்கும். ஒருவேளை கை கொஞ்சம் வலிக்கணும், கை கொஞ்சம் வலிக்கணும், அது நல்லது தான். அதாவது இப்போ நான் ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். சொல்லுங்கள். ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இந்த 5ம் இருக்க வேண்டும். ஆராதனை, ஜபம், இறை வேண்டும் நாம் சொன்னோம். நன்றி சொன்னோம். நன்றி எத்தனை சொல்லியிருப்போம்? ஒரு 40 நன்றி சொல்லியிருப்போம் நான் நினைக்கிறேன். சரியா? அப்போ இப்படி ஒவ்வொன்றா சொல்லி நாம் நன்றி செலுத்தணும். இன்னும் மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம் இருக்குது. அதை சொல்வதற்கு முன்பாக இன்னொன்றை நான் சொல்லுகிறேன். கடவுள் நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மன வலிமை. சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மன வலிமை. இவ்வளவும் சேர்ந்தது தான் நம்முடைய மனித ஆளுமை. ஆகவே உடல் இறைவேண்டல் செய்ய வேண்டும், மனம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஆன்மா இறைவேண்டல் செய்ய வேண்டும், உணர்வுகளோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும், மன வலிமையோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? கையை உயர்த்துகிறோம், கையை விரிக்கிறோம், கையை மார்பில் அறைகிறோம், முழந்தால் படியிடுகிறோம். முழந்தால் படியிடுவது ஒரு நல்ல பழக்கம். உடல் இறைவேண்டல் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். உடல் இறைவேண்டல் செய்ய வேண்டும். நாங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு சென்றேன். அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டை இறைவேண்டல் செய்யுங்க, எங்களை ப்ளஸ் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஆகவே நான் சொன்னேன், எல்லோரும் முழந்தால் படியிடுங்கள். எல்லாரும் முழந்தால் படியிட்டார்கள். இதே மாதிரி நன்றி ஜபம் சொன்னேன், எல்லோரும் நன்றி சொன்னார்கள். ஆகவே முழந்தால் படியிட்டு இறைவேண்டல் செய்வது ஒரு நல்ல பழக்கம். தனி வேண்டல், குடும்ப வேண்டல், ரெண்டுலையும் நாம் என்ன செய்யணும்? முழந்தால் படிக்கணும். முழந்தால் படிக்கிட்டால் என்ன செய்யும்? கால் கொஞ்சம் வலிக்கும்ல, வலிக்கட்டும். கையை உயர்த்தினால் கை கொஞ்சம் வலிக்குதில்ல, வலிக்கட்டும். ஆகவே உடலை இணைத்து இறைவேண்டல் செய்வதுதான் சற்று எளிதானது. மனம் இறைவேண்டல் செய்வது கடினமானது. காரணம், மனதினுடைய இயல்பு என்ன? அது அலைபாகிறது. மனம் அலைபாகிறது, கவன சிதறல் ஏற்படுகிறது, மனம் எங்கெங்கோ செல்கிறது. உடலை நாம் கட்டுப்படுத்துவது போல மனதை கட்டுப்படுத்த இயலாது. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். உடலை நாம் கட்டுப்படுத்துவது போல மனதை கட்டுப்படுத்த இயலாது. சொல்லுங்கள். உடலை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறது. கை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, கையை விரிங்க, கையை கீழே போடுங்க, எல்லோரும் செஞ்சிட்டீங்க. ஆனால் மனதை இதை போல அவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. மனதை இறைவனை நோக்கி ஒருங்கிணைப்பது கடினம். மனது அலைபாய்கிறது, அங்கே செல்கிறது. ஒன்று தான். நீங்கள் நம்ம இது சொல்கிறோம்ல, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
அதை ஒரு முறை சொல்லுவதற்குள் எத்தனை முறை கவனச்சிதறல் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்மை நாமே கவனிக்க வேண்டும். சொல்லுங்க. அதுக்கு பேர் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் அது நல்ல ஒரு ஸ்கில். என்னை நானே கவனிக்கிறேன். சொல்லுங்க. செல்ஃப் அவேர்னஸ். அப்போ நாம் இப்போ நம்ம எல்லாரும் அதை செய்ய போகிறோம். கண்களை மூடி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அதை நீங்கள் ஒரு தடவை சொல்லணும், எல்லோரும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது எத்தனை முறை இந்த மனம் கவனச்சிதறலுக்கு செல்லுகிறது என்பதை நீங்கள் எண்ண வேண்டும். நான் சொல்லுகிறேன், சராசரியாக 2 கவனச்சிதறல்கள் ஏற்படுகின்றன. எத்தனை? சராசரியாக 2. அது 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். நீங்கள் அதிக முயற்சி எடுத்தால் ஒன்றுமே இல்லாமலும் இருக்கலாம். அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரெடியா? எல்லாம் வலதுகை உயர்த்தி கண்களை மூடி அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கவனிச்சிங்களா? ஒரு முறையா, 2 முறையா, 3 முறையா, இல்லை ஒரு முறை இல்லையா? ஒருவேளை ஒரு முறை. இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு முறை இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை பலருக்கும் கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்காது. ஏன்? நாம் முதல்ல என்ன பண்ணிட்டோம்? அலர்ட் ஆகிவிட்டோம், எச்சரிக்கை ஆகிவிட்டோம். நான் சொன்னேன் 2 கவனச்சிதறல் ஏற்பட போது கவனமாக இருங்க, கூர்ந்து கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை உணர்வோடு விழிப்போடு. அதனால தான் விவிலியம் சொல்லுகிறது, விழிப்பாக இருந்து இறைவேண்டல் செய்யுங்கள். சொல்லுங்கள். இல்லைன்னா நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய மனம் அலைபாய்ந்து விடும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. ஒரு விண்ணுலகை ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஒரு சிறிய இறைவேண்டலை செய்வதற்குள் சராசரியாக 2 கவனச்சிதறல்கள் ஏற்படுகின்றன. அது ஏற்படாவிட்டால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முழு உள்ளத்தோடு இறைவேண்டல் செய்கிறீர்கள். கவனத்தோடு, ஒவ்வொரு முறையும் நாம் கவனத்தோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதுவே கடவுளுடைய அருள் தான். அப்படி செய்ய வேண்டும். மத்தேயு நற்செய்தி 15:8. மத்தேயு 15 எடுத்து வாசிங்க. அதில் இயேசு எசாயாவை மேற்கோள் காட்டி ஒன்று சொல்கிறார். மத்தேயு 15:8 அதில் இயேசு சொல்கிறாரு, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. வாசிங்க. இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. புரியுதா? இந்த இறைமொழி உங்களுக்கு புரியுதா? அப்போ எசாயாவை மேற்கோள் காட்டி ஏன் சொல்கிறார்? இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இறை புகழ்ச்சி சொல்கிறாங்க. ஆனால் மனம் இங்கே இல்லை. மனம் வெளியே போயிட்டு. உதடுகள் பேசுகின்றன, உள்ளம் வெளியே இருக்கிறது. உதடுகள் பேசுகின்றன, உள்ளம் வெளியே போய்விட்டது. சொல்லுங்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயே இதை சொல்லியிருக்கு, எசாயாவே இதை சொல்லியிருக்கேன். ஆகவே இப்பொழுது நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் எங்கே செல்கிறது? நம்ம எவ்வளவோ மன்றாட்டுகள் சொல்கிறோம். இப்போ திருப்பலியில் கூட எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நம்ம சொன்னோம் பாவத்துயர் மன்றாட்டு. அதை சொல்வதற்குள் எத்தனையோ கவனச்சிதறல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நாம் அதை உணர்வதும் இல்லை, அறிவதும் இல்லை. ஆகவே தான் விவிலியம் சொல்கிறது, விழிப்பாக இருந்து இறைவேண்டல் செய்யுங்கள். சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் விழிப்பாக இருந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும். காரணம், உடலால் இறைவேண்டல் செய்வது எளிது. உடலை நாம் கட்டுப்படுத்த முடியும், கைகளை உயர்த்த முடியும், முழங்கால் படியிட முடியும், கைகளை விரிக்க முடியும், முழந்தால் படியிட முடியும். ஆனால் மனதை ஒருங்கிணைப்பது கடினம். உடலும் இறைவேண்டல் செய்ய வேண்டும், மனமும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். சொல்லுங்கள். உடலும் மனமும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். 3வது, ஆன்மா இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆன்மாவை நாம் பார்ப்பதே இல்லை. ஆன்மா, கடவுள் நம்மை ஒரு ஆன்மாவோடு படைத்திருக்கிறார். நம்முடைய ஆன்மா கடவுளுடைய சாயலாக இருக்கிறது. திருப்பாடல் 84:2 திருப்பாடல் 84:2 சொல்கிறது, என் ஆன்மா ஆண்டவரின் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. எடுத்து வாசிங்க. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. ஆன்மாவின் இயல்பு கடவுளுக்காக ஏங்குவது. சொல்லுங்க. என்னாச்சு? கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டு எல்லா ஒருத்தருக்கும் சத்தமாக சொல்லுங்கள். ஆன்மாவின் இயல்பு கடவுளுக்காக
ஏங்குவது. ஆனால் நம்முடைய ஆன்மா கடவுளுக்காக ஏங்குவதில்லை. காரணம், நம்முடைய ஆன்மாவில் பாவக்கரை படிந்திருக்கிறது, பாவ தூசு படிந்திருக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம் கோவிலுக்கு வரும் பொழுது எப்படா இது முடியும், எப்போ வெளியே போகலாம், எப்போ இந்த ஜெபமாலை சொல்லும்போது எப்போ இந்த ஜெபமாலை முடியும், எப்போ இந்த மறையுறை முடியும் என்று நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம் என்றால் அது ஒரு அடையாளம். ஆன்மா இறைவனுக்காக ஏங்குவதில்லை. ஆன்மா இறைவனுக்காக ஏங்க வேண்டும். அது ஏங்குவதில்லை, மாறாக சலிப்பு, சோர்வு, களைப்பு. சொல்லுங்க. ஆகவே உடல், மனம், ஆன்மாவுக்கு சோர்வு, சலிப்பு, களைப்பு வந்துவிட்டது. எப்போ முடியும், எப்போ உட்காரலாம், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க என்பது தோன்றும் பொழுது அங்கே இறை வேண்டல் ஆர்வம் குறைந்து விட்டது. காரணம், ஆன்மாவில் பாவக்கரை படிந்திருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? பாவ சிந்தனை பண்ணணும், கடவுள்கிட்ட மன்னிப்பு கோர வேண்டும், ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். எல்லாம் வலதுகை உயர்த்தி கண்களை மூடி நாம் சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும், என்னை தூய்மைப்படுத்தும், என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். ஆமேன். ஆகவே நம்முடைய பாவ மன்னிப்பின் வழியாக நம் ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்துகின்ற போது களைப்பு, சோர்வு, சலிப்பு, சொல்லுங்க, அது அகன்றுவிடும். உண்மையிலே ஒவ்வொரு முறையும் நான் நற்கருணை வாங்கும் பொழுது அது அகன்றுவிடும். ஆனால் அதை நாம் நற்கருணை வாங்கும்போதே ஆர்வத்தோடு நாம் வாங்குவது இல்லை. அதனால தான் ஆண்டவரை நாம் உட்கொள்கின்ற பொழுதே நம்முடைய மனம், உடல், ஆன்மா தூய்மை அடைகிறது, குணமடைகிறது, நலம் பெறுகிறது. ஆனால் அதை நாம் உண்மையிலேயே விசுவாசத்தோடு நாம் நற்கருணை ஆண்டவரை பெறுவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சொல்லுங்க. போதும் போதும் போதும். எதுக்குன்னா, நற்கருணை ஆண்டவரை முழு விசுவாசத்தோடு நாம் பெறுவதில்லை, ஏனோ தானம் என்று பெறுகிறோம். அதுக்கு ஒரு அடையாளம், எல்லாத்துக்குமே அடையாளங்கள் இருக்கின்றன. நான் சொன்னேன்ல, சோர்வு, சலிப்பு, களைப்பெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஆன்மா தூசுபட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். நற்கருணை வாங்கிவிட்டு நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் நற்கருணையிலே ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறார், அவரை நான் உணவாக பெற்றுக்கொண்டுக்கிறேன் அப்படின்னு நம்புனீங்கன்னா, நற்கருணை வாங்கிட்டு நீங்கள் போனவுடனே என்ன செய்யணும்? 1, என்ன செய்யணும்? முழந்தாள் படியிடணும். 2, என்ன செய்யணும்? கண்களை மூடணும். 3, என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி, என் உள்ளத்தில் வந்தீரே உமக்கு நன்றி, உணவாக உம்மையே தந்தீரே உமக்கு நன்றி, என் வாழ்வின் ஆசைகளுக்காக நன்றி. இதான் அடையாளம், இதான் அடையாளம். எதுக்கு அடையாளம்? உங்களுக்கு நற்கருணை மீது விசுவாசம் இருக்கிறதா என்பதற்கான அடையாளம் இதுதான். 1, நற்கருணை பக்தியோடு வாங்குகிறீர்கள். 2வது, இடத்துக்கு போய் முழந்தாள் படிக்கிறீங்க. 3வது, கண்களை மூடுகிறீர்கள். 4வது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பெரும்பாலானவர்கள் நன்மை வாங்கிட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். பெரும்பாலானவர்கள் நன்மை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? போய் உட்கார்ந்துடுறாங்க. 1. 2வது, யாரெல்லாம் நன்மை வாங்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் நன்மை கொடுக்கும்போது நான் இதை ரொம்ப கவனிப்பேன். பலமுறை நான் சொல்லுவேன், நன்மை கொடுக்கும் பொழுது நான் கவனிப்பது, இங்கே முன்னால் உட்காந்துங்க சின்ன பிள்ளைகள் செய்கிறாங்க, அவர்களை கூட நாம் மன்னித்து விடலாம். பெரியவர்களும் அதை செய்கிறார்கள். பெரியவர்களும் யாரெல்லாம் நன்மை வாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய உள்ளத்தில் யார் வந்திருக்கா? இயேசு இந்த உலகை படைத்தவர், இந்த உலகை ஆள்பவர், உலகமே கொள்ளாத இயேசு ஒரு நற்கருணை வடிவத்தில் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களிடம் இருக்கிறதா? அந்த வியப்பு உங்களிடம் இருக்கிறதா? எல்லாரும் சொல்லுங்க, என் பாவமே. எத்தனை இடம் நாம் அப்படி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கல போது என்ன செய்யணும்? முதல்ல பக்தியோடு வாங்கணும். ஆமீன் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுவோம், ஆனால் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு சொல்லணும். நான் முந்தி ஒரு பங்கில் இருந்தேன், அங்கே எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லி தான். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் அப்படி சொன்ன பக்கத்தில் இருக்க எல்லாருமே பாதி தூக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? முழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கைன்னா என்ன? இது என்னது? அப்பத்தை தான் நம்ம காட்டுறோம்,
காட்டிட்டு என்ன சொல்கிறோம்? இது கிறிஸ்துவின் திருவுடல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். இவங்களாம் சொல்லிட்டாங்க, நீங்களாம் சொல்லலையே. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்படி சொல்லணும். ஆமேன் சொல்லும்போதே முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆர்வத்து ஆமேன் அப்படி சொல்கிறோம். ஆமேன். வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்களுடைய வாழ்வில் அந்த வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இல்லாட்டி என் பாவமே சொல்லுங்கள். இன்று முதல் ஒவ்வொரு முறையும் நற்கருணை பெறுகின்ற பொழுது ஆமேன் சொல்லி பக்தியோடு நற்கருணை பெற்றுக்கொண்டு இடத்துக்கு போய் முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. லூக்கா 12:34 எடுங்க. லூக்கா 12:34 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். லூக்கா 12:34. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் வாசிங்கள். ஒருத்தர் திருப்பி சொல்லும். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கு. அருமையான ஒரு செய்தி பாருங்க. நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ, சத்தமா சொல்லுங்க. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நல்லா மனப்பாடம் பண்ணிடணும். நல்ல நல்ல இறைமொழிகளை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆகவே உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். சொல்லுங்க. அப்போ உங்கள் செல்வம் இயேசு என்றால் உங்கள் உள்ளம் எங்கே இருக்கும்? இயேசு மேலே இருக்கும். உங்களுடைய செல்வம் சாப்பாடு என்றால் மனம் எதை பற்றி நினைக்கும்? சாப்பாட்டை பற்றி நினைச்சுக்கும். எப்போ சாப்பாடு? உங்களுடைய செல்வம் டிவி என்றால் டிவியில் இன்றைக்கி போனவுடனே என்ன பார்க்கணும் அதை பற்றி நினைக்கும். உங்களுடைய செல்வம் பணம் என்றால் அந்த பணத்தை எப்படி வாங்குறது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்று உங்கள் உள்ளம் நினைத்து கொண்டிருக்கும். ஆகவே அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு நம்ம கற்று தந்திருக்கிறார். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். சொல்லுங்க. அப்படி நம்முடைய செல்வம் யாராக இருக்க வேண்டும்? ஒரு இறைவென்று சொல்லிடுவோம். ஆண்டவராக இயேசுவே, நீரே என் செல்வம், நீரே என் ஆற்றல், உமக்காக நான் இயங்குகிறேன். என் உள்ளம் உம்மையே நாடுவதாக, என் உள்ளம் உம்மையே தேடுவதாக. ஆமேன். ஆகவே நாம் இறைவேண்டல் செய்யும்போது உடல் இறைவேண்டல் செய்ய வேண்டும், மனம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஆன்மா இறைவேண்டல் செய்ய வேண்டும், உணர்வுகளோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். உணர்வுகளோடு என்றால் என்ன? நாம் ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு ஆர்வத்தோடு ஆற்றலோடு. திருப்பாடல் 122:1 திருப்பாடல் 122:1 சொல்கிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். வாசிங்க. ஆண்டவரது இல்லத்திற்கு செல்வோம் என்ற அழைப்பை கேட்டு நான் அகமகிழ்ந்தேன். பாருங்க, திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, கோயிலுக்கு போவோம் வாங்க அப்படி சொன்ன உடனே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சில பிள்ளைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மாமார்கள் எழுப்பிடுவாங்க, வா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும் வா. பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? மம்மி 5 minutes. நீங்களா எத்தனை மினிட்ஸ் சொல்லுவீங்க? 5 minutes தானே சொல்லுவீங்க. எல்லாம் 5 minutes தான் சொல்லுவாங்க. அப்புறம் 5 minutes கழிச்சு இன்னும் 5 minutes. அப்போ இது குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் ஒரு சோர்வோடு ஒரு சலிப்போடு ஏதோ கடமைக்காக, ஏன்னா அது என்னது? கடன் பூசை, கடமை பூசை. கடமைக்காக செய்யக்கூடாது. ஆர்வத்தோடு கோவிலுக்கு போவோன்னு சொன்னவுடன் நான் அகமகிழ்ந்தேன். அவர் பேறு பெற்ற மனிதர். யாரெல்லாம் கோயிலுக்கு போவோன்னு சொன்னவுடனே மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அனைவரும் சொல்லுவோம், தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே தூய ஆவியாரே உமக்கு நன்றி. கண்ணை மூடினீங்களா? கண்ணை மூடினீங்களா? ஓகே. அப்போ நம்முடைய இறைவேண்டலுடைய குவாலிட்டி கூடிக்கொண்டே போகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உடல் இறைவேண்டல் செய்ய வேண்டும், மனம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஆன்மா இறைவேண்டல் செய்ய வேண்டும், உணர்வுகளோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும், மன வலிமையோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். மன வலிமை என்றால் என்ன? கடவுள் நம்ம எல்லாருக்கும் பல கொடைகளை தந்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் மன வலிமை. ஆங்கிலத்தில் வில் பவர். சொல்லுங்க. மன வலிமை என்றால் என்ன? இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது மனம் சொல்லுகிறது உன்னால் முடியும். சொல்லுங்க. அப்போ முழந்தால் படியிடும்போது முட்டு வலிக்கிறது, நான் உட்கார போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது? உட்கார வேண்டாம், உன்னால்
முடியும், இன்னும் கொஞ்ச நேரம். முழங்கால் படியிடு. கைகளை விரிக்கின்ற பொழுது கை வலிக்கிறது. அப்பொழுது மனம் என்ன சொல்கிறது? உன்னால் முடியும், இன்னும் கொஞ்ச நேரம். பசி எடுக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? கூட ஒரு 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 அரை மணி நேரம் பசியை தாங்க வேண்டும். அதுக்கு மனம் என்ன சொல்கிறது? இன்னும் ஒரு அரை மணி நேரம் பசியை தாங்கிக்கொள், பொறுத்துக்கொள். இப்போது தேர்வு நேரம் வரும் பொழுது மாணவ மாணவிகள் தொலைக்காட்சி பார்க்கணும், அலைபேசி பார்க்கணும். அப்போ அந்த மன வலிமை என்ன சொல்கிறது? தேர்வு வரப்போகிறது, நான் என்ன செய்ய மாட்டேன், தொலைக்காட்சி பார்க்க மாட்டேன். இதற்கு பெயர் தான் என்னது? மன வலிமை, வில் பவர். இது கடவுள் கொடுத்த ஒரு கொடை, எல்லாருக்கும் அவர் தந்திருக்கிறார். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இதை பழக்கமாக மாற்ற வேண்டும். அதற்காக வேண்டுவோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் தந்திருக்கிற மன வலிமை என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி. இந்த கொடையை நாள்தோறும் பயன்படுத்த எனக்கு அருள் தாரும். ஆகவே மன வலிமை ஒரு நாள் நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்த அது வலிமை பெறுகிறது. உடல் உங்களுக்கு தெரியும்ல, நாம் உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் நடக்க ஓட நம்முடைய உடல் என்ன செய்கிறது? அதற்கு பழக்கப்படுகிறது. அதே போலவே மனமும் பழக்கப்படுகிறது, ஆன்மாவும் பழக்கப்படுகிறது. அப்போ இப்போ ஒருவேளை உங்களில் ஒரு சில எப்படா ஃபாதர் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைத்து, காரணம் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியணும், சில பங்குகளில் 3 மணி நேரம். எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம். நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை 3 மணி நேரம் மக்கள் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? இறைவேண்டல் செய்கிறார்கள், இறை வார்த்தையை கேட்கிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். நான் 5 ஆண்டுகள் ஒரு பங்கில் இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம். ஆகவே எல்லாமே ஒரு பழக்கம்தான். நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். உடலை பழக்க வேண்டும், மனதை பழக்க வேண்டும், ஆன்மாவை பழக்க வேண்டும், உணர்வுகளை பழக்க வேண்டும், மன வலிமையை பழக்க வேண்டும். அதற்கான அருளை ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் நம்ம செய்யணும். அன்றாடம் நாள்தோறும் இறைவேண்டல் செய்யணும். அதுவே ஒரு பழக்கம்தான். அந்த பழக்கம் நிறைவேற்ற இல்லை பாருங்கள், விவிலியம் கொண்டு வருகிற பழக்கம் இல்லை. ஆகவே நாள்தோறும் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவேண்டலில் ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம் 5 இருக்க வேண்டும். அந்த இறைவேண்டல் செய்கின்ற பொழுது உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மன வலிமை அனைத்தும் இருக்க வேண்டும். எல்லாம் சேருகின்ற பொழுதுதான் அந்த இறைவேண்டலுடைய தரம் கூடுகிறது. நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் மறையுறை வைக்கலான்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம்னாலும் வைங்க என்று சொல்லிவிட்டார்கள். உங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை. அதுக்கு அனைவரும் சொல்லுவோம், தந்தையே உமக்கு நன்றி. அதனால் என்னையை விட்டால் நான் 3 மணி நேரம் பேசுவேன். ஆகவே உங்கள் மீது பரிவு கொண்டு நான் 1 மணி நேரத்தில் இதை நான் முடித்து விடுவேன். ஆகவே இறைவேண்டல் செய்வது எப்படி? அதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லோரும், இங்கே இருக்கிற எல்லாரும் 5 நிமிடங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இந்த இறைவேண்டலில் இன்னும் நான் ஏற்கனவே 5 சொன்னேன். என்னதெல்லாம் சொன்னேன்? ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இவற்றையெல்லாம் நாம் உள்ளே கொண்டு வர, நம்முடைய இறைவேண்டல் கொண்டு வர. இப்போ மன்னிப்பை பற்றி நாம் கொஞ்சம் நேரம் செய்வோம். எல்லாம் வலதுகையை உயர்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய மன்னிப்பு கோரும். ஆண்டவரே என்னை மன்னியும், எனது நம்பிக்கை குறைவுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும், இறைவேண்டல் செய்ய தவறியதற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், இறை புகழ்ச்சி செலுத்தாததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், நாள்தோறும் உமக்கு நன்றி செலுத்தாததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், மனிதர்களுக்கு நன்றியோடு வாழ தவறியதற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய கடமைகளை செய்யாததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என் சிந்தனையால் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என் சொற்களால் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என் செயல்களால் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என் கண்களால் செய்த பாவங்களுக்காக
ஆண்டவரே என்னை மன்னியும். தீய வார்த்தைகளை பேசியதற்காக ஆண்டவரே என்னை மன்னியும். நல்ல சொற்களை பேசாததற்காக ஆண்டவரே என்னை மன்னியும். ஆமேன். எல்லாம் கண்ணை மூடினீங்களா? கை தூக்குனீங்களா? கை வலிச்சுதா? இப்படி பழகிட்டுனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கு வலி தெரியாது, கை வலிக்காது, முழந்தாள் படியிட முடியாது. நான் இன்றைக்கி ஜவமாலை செய்யும்போது முழந்தாள் படிக்கிட்டு தான் ஜவமாலை சொன்னேன். அதில் ஒன்றும் இல்லை. ஆகவே எல்லாம் ஒரு பழக்கம்தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இறைவேண்டலும் ஒரு பழக்கம்தான். இயேசுவிடம் அந்த பழக்கம் இருந்தது. இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார், இயேசு குழுவாக இறைவேண்டல் செய்தார், இயேசு யூத சமூகமாக இறைவேண்டல் செய்தார். லூக்கா நற்செய்தி 4:16, லூக்கா நற்செய்தி 4:16 வாசிக்கிறோம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாள் அன்று தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். லூக்கா 4. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி, அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். ஆகவே ஓய்வு நாள்னா என்னைக்கு? சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் சனிக்கிழமை சொல்கிறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் கை இருக்குது ஆனால் தூக்கலையோ அவங்களாம் கை தூக்குங்க. யாருமே தூக்கலையா? இவ்வளோ பேர் இருக்கீங்க. அப்போ ஒன்றும் சனிக்கிழமைன்னு கை தூக்கணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை கை தூக்கணும், அல்லது தெரியாதுன்னு கை தூக்கணும். தெரியாதுன்னு சொல்லுவங்களா கை தூக்குங்க. 3 பேர் தூக்கிட்டாங்க. ஓய்வு நாள் யூதர்களுக்கு சனிக்கிழமை தான். என்ன கிழமை? சனிக்கிழமை. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வு நாள் சொல்கிறது கிடையாது, ஆண்டவரின் நாள். சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள், த லார்ட்ஸ் டே. அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், சாபத். ஆகவே இயேசு எல்லா சனிக்கிழமையும் எங்கே போனார்? தொழுகை கூடத்திற்கு சென்றார். இயேசுடைய வாழ்வில் 3 விதமான இறைவேண்டல் இருந்தன. அவர் தனியாக இறைவேண்டல் செய்தார், அவர் குழுவாக இறைவேண்டல் செய்தார், அவர் சமூகமாக எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு? தொழுகை கூடத்திற்கு சென்று இறைவேண்டல் செய்தார். ஆண்டுக்கு ஓரிரு முறை எருசலேம் கோவிலுக்கு சென்று அங்கே எல்லா யூதர்களோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். எல்லாருடைய வாழ்வில் இந்த 3ம் இருக்க வேண்டும். இயேசு குழுவாகவும் இறைவேண்டல் செய்தார். சில நேரங்களில் அவர் 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு இறைவேண்டல் செய்தார். இதெல்லாம் விவிலியத்தில் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் எல்லாரும் கோயிலுக்கு மட்டும்தான் வருகிறோம். அதை கூட நாம் சரியாக செய்வதில்லை. அதை கூட சரியாக செய்யாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இங்கே கணவர்கள் இருக்கிறார்கள், மனைவிகள் இல்லை. மனைவிகள் இருக்கிறார்கள், கணவர்கள் இல்லை. பெற்றோர் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் இல்லை. முழு குடும்பமாக நாம் வர வேண்டும், கோவிலுக்கு வர வேண்டும். முழு குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல் இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இறைவேண்டல் ஆர்வத்தை தாரும். நாங்கள் அனைவரும் நாள்தோறும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்ய விருப்பமும் ஆற்றலும் தாரும். ஆமேன். ஆகவே காலையில் 5 நிமிடம் தனியாக, மாலையில் 5 நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் படுக்க போகிறதுக்கு முன்னாலேயோ சாப்பிடும்போதோ செய்யணும். பல குடும்பங்கள் இதை செய்கிறார்கள். ஆனால் நிறைய குடும்பங்கள் இல்லை, அந்த பழக்கம் இல்லை. இனிமேல் அதை பழக்கமாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் 5 நிமிடங்கள் தான். அப்போ 5 நிமிடங்கள் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றால், அதற்கு நான் 4 பரிந்துரைகளை சொல்கிறேன். இறைவேண்டலில் 4 விதமான மன்றாட்டுகள் இருக்கின்றன. அதை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், சொல்லுங்கள். மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள், சொந்த மன்றாட்டுக்கள். அப்போ 4 வகையான மன்றாட்டுக்களை நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் நாம் இணைக்க வேண்டும். அப்போ திருவழிபாட்டு மன்றாட்டுகள் என்றால் என்ன? இப்போ இந்த கோயிலில் நாம் சொல்லுகிற எல்லா மன்றாட்டுகளுமே திருவழிபாட்டு மன்றாட்டுகள் தான். இயேசு கற்றுத்தந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது ஒரு திருவழிபாட்டு மன்றாட்டு தான். ஆகவே இந்த மன்றாட்டுகளை நம்முடைய இறைவேண்டலில் இணைத்துக்கொள்ள வேண்டும். 1. இரண்டாவதாக மரபு மன்றாட்டுகள். மரபு மன்றாட்டுகள் என்றால் என்ன? ஜபமாலை என்பது ஒரு மரபு மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, ஒரு அருமையான மரியன்னை, உலக புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? மிகவும் இரக்கமுள்ள தாயே கை தூக்குங்க.
மிக இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களிலிருந்து. நிறைய பேருக்கு தெரியல, இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. அப்போ இப்போ எல்லாரும் சொல்லுங்கள், என் பாவமே. ஏன்னா குடும்பமாக எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க தவறி விட்டீர்கள். ஆகவே குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அருமையான ஒரு மரபு மன்றாட்டு. மிக இரக்கமுள்ள தாயே, கிருபதையாபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. இப்படி பல மரபு மன்றாட்டுகள் இருக்கின்றன. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்று பல மரபு மன்றாட்டுகள் இருக்கின்றன. இவற்றை நாம் மனப்பாடம் செய்து நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். மூன்றாவதாக விவிலிய மன்றாட்டுகள். சொல்லுங்கள். விவிலியத்தில் பல மன்றாட்டுகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக திருப்பாடல்கள். திருப்பாடல்களை நாம் மனப்பாடம் செய்து நாள்தோறும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். சில திருப்பாடல் அருமையான திருப்பாடல்கள். எடுத்துக்காட்டாக திருப்பாடல் 103 1 முதல் 6. திருப்பாடல் 103 1 முதல் 6. அதை எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். ஒரு வாரம் 10 நாளில் மனப்பாடம் செஞ்சிடலாம். மனப்பாடம் செய்து நாள்தோறும் அதை அனைவரும் தனியாகவும் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். வாசிக்கிறீங்களா? என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. சொல்லுங்க. என் முழுவுளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலின்றி மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவரும். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவரும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. ஆமேன். இப்போ குறைந்தது இந்த ஒரு திருப்பாடல் அருமையான. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடன் என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஞாபகப்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறார். அவர் உன் உயிரை படுகொலின்றி மீட்கின்றார். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஒவ்வொரு நாளும் நாம் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது எத்தனையோ என்னவோ நடக்கலாம். ஒரு விபத்து நடக்கலாம், நம்முடைய உயிர் போகலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாம் போகும்போது வரும்போதும் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய உயிரை பாதுகாக்கிறார். நலன்களால் நம் வாழ்வை நிறைவு செய்கிறார். நம் குற்றங்களை மன்னிக்கின்றார். நோய்களை போக்குகின்றார். அவருடைய கனிவான செயல் அனைத்தையும் மறவாதே. அப்போ மறவாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை போற்ற வேண்டும். அதான் திருப்பாடல் 103 1 முதல் 6. அதை மனப்பாடம் செய்து நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள். சொல்லுங்க. நான்காவதாக சொந்த மன்றாட்டுக்கள். அப்போ நிறைய கத்தோலிக்கர்களுக்கு சொந்தமாக ஒரு மன்றாட்டு சொல்ல தெரியவில்லை. சொந்தமாக ஒரு இறை புகழ்ச்சி சொல்லுங்கள், சொந்தமாக ஒரு மன்றாட்டு சொல்லுங்கள். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் விசுவாசிகள் மன்றாட்டு, நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள்லாம் எல்லாம் எழுதி தான் வாசிக்கின்றோம். இப்போ பொது வழிபாட்டில் எழுதி வாசிப்பது தவறு கிடையாது, அது நல்லது தான். ஆனால் நீங்கள் குடும்பமாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது, தனியாக இறைவேண்டல் செய்யும் பொழுது எழுதியெல்லாம் வாசிக்க வேண்டாம். சொந்தமாக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஒரு சில மன்றாட்டுகளை சொந்தமாக நான் சொல்லுவோம். உங்களுக்கு நான் ஒரு பயிற்சி தரேன். எல்லாம் வலது உயர்த்தி கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதியும். உலக தலைவர்களை ஆசீர்வதியும். எங்கள் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்ப தலைவர் தலைவியரை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும். வீட்டில் உள்ள முதியோரை ஆசீர்வதியும். நோயாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நலம் தாரும். குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்களை ஆசீர்வதியும். மாணவ மாணவியரை ஆசீர்வதியும். குழந்தைகளை ஆசீர்வதியும். வெளியூரில் வெளிநாட்டில் இருப்போரை ஆசீர்வதியும். மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும்.
திருமண வாழ்வுக்காக காத்திருப்போரை ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போரை ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்போரை ஆசீர்வதியும். பயணம் செய்வோரை ஆசீர்வதியும். வறுமையில் வாடுவோரை உயர்த்தும். பொருளாதாரம் தேவைப்படுவோரை ஆசீர்வதியும். சமூகத்தின் அடித்தட்டில் வாழ்வோரை உயர்த்துவீராக. சிறையில் இருப்போருக்கு விடுதலை தாரும். தனிமையில் வாடுவோருக்கு ஆறுதல் தாரும். மகிழ்ச்சியின்றி வாழ்வோருக்கு மகிழ்ச்சியை தாரும். யாருக்கெல்லாம் எங்கள் இறைவேண்டல் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களை ஆசீர்வதியும். ஆமென். ஸோ நம்ம பிறருக்காக மன்றாடுகிறோம். இது ஒரு நல்ல பழக்கம். பிறருக்காக மன்றாடுவோம். எல்லாருக்காக மன்றாட வேண்டும். இப்போ நம்ம எல்லாருக்காக மன்றாடணும். பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளமன்கள், பயணம் செய்கின்றவர்கள், சிறையில் வாடுபவர்கள், நோயாளர்கள், எல்லாரும் யார் பிறருக்காக மன்றாடுகிறார்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். திருப்பி சொல்லுங்கள், அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆகவே சில சமயத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், ஆனால் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, நாங்கள் வளர்ச்சி பெறவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெப முறையை மாற்ற வேண்டும். பிறருக்காக மன்றாட மன்றாட கடவுள் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்கள், பிறருக்காக மன்றாட மன்றாட கடவுள் நம்மை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்கள், தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய் ஆவியாரே உமக்கு நன்றி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இறைவேண்டல் இவ்வளவு கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன். இதையெல்லாம் சுருக்கி நான் மீண்டும் சொல்லுகிறேன். முதல்ல, எல்லாருடைய வாழ்விலும் 3 வகையான வேண்டல்கள் இருக்க வேண்டும். தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். சொல்லுங்கள், தனி இறைவேண்டல் காலையில் 5 நிமிடங்கள், குடும்ப இறைவேண்டல் 5 நிமிடங்கள். எப்படி ஜெபிக்கணும்? 5 ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். அதில் என்ன மன்றாட்டுகளை நினைக்கணும்? திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள், சொந்த மன்றாட்டுக்களை சொல்லி நாம் மன்றாட வேண்டும். பிறருக்காக நாம் மன்றாட வேண்டும். இவற்றையெல்லாம் இணைத்து நாம் மன்றாடுகின்ற பொழுது நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக வாடுகிறோம். இந்த அருமையான நாளில், புனித மார்ட்டின் போரசுடைய விழாவில் கொடியேற்றுகின்ற இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கும் நான் கடவுளுடைய ஆசியை வழங்குகிறேன். காரணம், இறைவேண்டல் செய்வதும் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். கடவுளுடைய அருளின்றி நாம் இறைவேண்டல் செய்ய முடியாது. ஆகவே கடவுளுடைய ஆசீரை நாம் பெற வேண்டும். திருப்பாடல் 51:15 தாவீது ஒரு வியப்பான மன்றாட்டை சொல்கிறார். தாவீது சொல்கிறாரு, என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். சொல்லுங்க, அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அப்போ தாவீது சொல்கிறார், என் வாயை நீங்கள் திறங்க, நான் உம்மை போற்றுவேன். என்னுடைய வாயை யார் திறக்கணும்? நாம தான் திறக்கணும். நாம தான் வாயை திறந்து தந்தையை உமக்கு புகழ், இயேசுவை உமக்கு தூய. ஆனால் தாவீது என்ன கேட்குறாரு? இறைவா, என் வாயை திறங்க. ஏனென்றால் கடவுளுடைய அருளின்றி, கடவுளுடைய ஆசையின்றி நாம் இறைவேண்டல் செய்ய முடியாது. ஆகவே இன்று முதல் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் 5 நிமிடம், காலையில் தனிவேண்டல், மாலையில் குடும்ப வேண்டல் இருக்க வேண்டும். அதற்காக நான் உங்களுக்கு ஆசி வழங்குகிறேன், உங்களுக்காக மன்றாடுகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வலதுகை உயர்த்தி கண்களை மூடி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாள்தோறும் தனியாக வேண்டவும், மாலையில் குடும்பமாக இறைவேண்டல் செய்யவும் எங்களுக்கு விருப்பம் தாரும், எங்களுக்கு ஆற்றல் தாரும், எங்களுக்கு ஆசி தாரும். ஆமென்.